எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கிறிஸ்மஸ் ஜம்பரை முடிச்சே ஆகணுங்க. அதனால் காலையிலேயே உப்பு பருப்பு ரசம்லாம் வச்சாச்சு. இந்த ரெண்டையும் கலக்கிங்க சுண்டை வச்சோன்னா சாயந்தரத்துக்கு சாம்பாரும் ரெடி, தோசைக்கு வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணியிருந்தேங்க. கிச்சனை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு கோலம் போடலான்னு சொல்லிட்டுங்க. இந்த கோலம் தான் இன்றைக்கி அங்கே போட போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க. ஸோ இந்த ஆரஞ்சு எல்லோவையும் சேர்த்து இந்த ஷேடெல்லாம் கொடுத்து ஏதோ ட்ரை பண்ணேன். இந்த கோலம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையிலே கோலம்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சுங்க. அவ்வளோதாங்க. இன்னி போய் நான் க்ரோஷே வேலை ஆரம்பித்தேன்னா அது பாட்டுக்கு போகுங்க. எப்படி போகுதுன்னு நீங்களும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஜன்னல் தோட்டத்தில் சில பல அப்டேட்ஸ் பார்த்துடலாமாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா ஆர்கிட் பிளான்ட்ஸ் நிறையா வச்சுருக்குங்க. எனக்கு ஆர்கிட்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாத்துலேயுமே இப்போ பார்த்திங்கன்னா நல்ல குட்டி குட்டியான மொட்டெல்லாம் வந்திருக்குதுங்க. ஸோ இதுவுமே வந்து டைம் லேப்ஸ் கேப்சர் பண்ணலான் இருக்கேன். பார்க்கலாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு. இந்த இதில் பாருங்களேன், குட்டி மொக்கு வந்திருக்கு. அடுத்ததில் இன்னும் ரொம்ப குட்டியாக வந்திருக்கு. ஆனால் சீக்கிரமாக இதில் எல்லாமே பூவை பார்த்துடலாங்க. வீட்டுக்குள்ளே செடிகள் வைக்கிறதுனால இந்த ஃப்ரூட் ஃப்ளைஸ் எல்லாம் வருதான்னு கேட்டிருந்தீங்க. இருக்குதுங்க. அதுக்கு தான் இந்த மாதிரி ஃப்ளைட் ட்ராப்பர் கிடைக்குங்க. இதை வாங்கி அப்படியே செடியில் குத்தி வச்சிட்டிங்கன்னா அழகாக இது மேலே வந்து உட்காந்து அப்படியே ஒட்டிக்கும். நீங்கள் அதை அப்படியே தூக்கி வீசிடலாங்க. அடுத்ததாக கிறிஸ்மஸ் ஜம்பர் ஆரம்பிச்சாச்சுங்க. ஒரு ரோ வந்து பண்ணி முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் ஆகுதுங்க. அதுவும் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணணும். சரி, நானும் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எப்போ தான் முடிப்பேனே தெரிலங்க. இப்போதைக்கு இவ்வளோ தான் முடிச்சிருக்கேன். இன்னைக்கு நைட் சிவராத்திரி தான் நினைக்கிறேன். இன்னைக்கு கை வைக்கணும், கழுத்தை சுற்றி ரிப்பு வைக்கணும். கீழே இனி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த ஜம்பர் ரொம்ப ரசிச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. இது முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமா லயா குட்டி ஸ்கூலில் கான்சர்ட் இருந்ததுங்க. அதுக்கு வேற 3 மணி நேரம் அங்கே போயிடுச்சுங்க. ஆனால் சூப்பராக என்ஜாய் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.